முருகரிடம் தோற்றுவிட்டு திரும்பும் நேரத்தில் மனைவியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெட்கமும் அவமானமும் ஆத்திரமுமாக சூரபத்மன் பொங்கி பொறுமுகிற காட்சியில் அசோகன் அசத்தி இருப்பாரு. தோற்றாலும் ஒரு சுத்த வீரனிடம்தான் தோற்றிருக்கிறேன், எனக்கு அந்த பெருமை ஒன்று போதும், இந்த சூரபத்மன் இல்லாமல் முருகனின் சரித்திரம் நிறைவு பெறாது அப்படின்னு முழங்கும் இடத்தில் மிளிர்கிறார் அசோகன். குறிப்பாக 2 பேருமே மீட் பண்ற அந்த காட்சியில 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் கந்தன் கருணை திரைப்படத்துக்கு KV மகாதேவன் அவர்கள் இசையமைச்சாரு. இந்த படத்தை பொறுத்தமட்டில் தன் பங்கை வழக்கம் போல் முழுமையாகவும் சிறப்பாகவும் பண்ணியிருப்பாரு இசையமைப்பாளர் KV மகாதேவன். இந்திராணியாக வரும் S வரலட்சுமி வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா அப்படின்னு தன்னுடைய ஸ்டீரியோஃபோனிக் குரல்ல பாடி அசத்தி இருப்பாங்க. சீர்காழி கோவிந்தராஜனின் தெய்வீக குரல்ல 6 படை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்ற பாடலை கேட்கும்போது நிச்சயம் பக்தி சிலிர்ப்பு உண்டாகத்தான் செய்யும். இந்த படத்துல இடம்பெறும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா பாடல் மட்டும் KV மகாதேவன் இசையமைப்புல உருவானது கிடையாது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உருவான பாடல் அது. தன்னுடைய ஆல்பம் ஒன்றுக்காக கவிஞர் பூவை செங்குட்டுவனிடம் குன்னக்குடி வைத்தியநாதன் கேட்டு எழுதி வாங்கி இசையமைத்து வைத்திருந்த பாடல் தான் அது. அதன் இசை மிகவும் சிறப்பாகவும் கந்தன் கருணை படத்துக்கு மிக பொருத்தமாகவும் இருந்ததால அந்த பாடலை தங்களுக்கு கொடுக்க சொல்லி AP நாகராஜனும் KV மகாதேவனும் கேட்க மனமுவந்து கொடுத்து விட்டாரு குன்னக்குடி. இதில் இன்னொரு சுவாரஸ்யமும் உண்டு. குன்னக்குடியின் வற்புறுத்தலின் பேரில் இப்படி ஒரு பக்தி பாடலை எழுதி கொடுத்த சமயத்தில் கவிஞர் பூவை செங்குட்டுவன் பக்தி பாடல்களை எழுத மாட்டாராம். கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா பாடலை அவரை வற்புறுத்தி எழுத வைத்திருக்காரு இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன். ஆனால் இந்த பாடலை கச்சேரிகளில் பாடுவதற்காக தான் எழுதினாராம். அவ்வாறு ஒரு கச்சேரிக்கு இயக்குனர் AP நாகராஜனும் கவிஞர் கண்ணதாசனும் போயிருக்காங்க. அப்போது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாடலை சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்காங்க. இந்த பாடல் AP நாகராஜனுக்கு மிகவும் பிடித்து போனது. இந்த பாடலை தான் அப்போது இயக்கி கொண்டிருந்த கந்தன் கருணை திரைப்படத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. KV மகாதேவனின் பெருந்தன்மை அதன்படி இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான KV மகாதேவனிடம் குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு அருமையான முருகன் பாடலை இசையமைச்சிருக்காரு. இந்த பாடலை நம்முடைய படத்தில் பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு KV மகாதேவன் குன்னக்குடி வைத்தியநாதன் நம்ம பையன்தானே, தாராளமாக அந்த பாடல் இதில் இடம்பெறட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வாறு வேறொரு இசையமைப்பாளர் இசையமைத்த பாடலை தான் இசையமைக்கும் படத்தில் இடம்பெற மிகவும் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்காரு. ஒரு பாடலை புதிதாக சேர்க்க APN விரும்பினாரு. கந்தன் கருணை திரைப்படத்துல முருகனை சந்திக்கும் ஔவையார் அவரை வணங்கி மகிழ்கிறார். தமிழ் கடவுள் முருகன் அவரிடம் சில கேள்விகளை கேட்க ஔவை பிராட்டியார் அதற்கு அற்புதமாக பதில் உரைக்கிறாங்க. பாடல் வரிகளை பாருங்கள். ஔவையே உலகில் அரியது என்ன, அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.